Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GE3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டில் யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 2ல சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்கையும் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் லெக்சரர் வீடியோஸ். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபைனல் டாபிக் இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வாப்பிங். ஓகேவா, இந்த வீடியோவில் ஸ்வாப்பிங் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் பார்க்கலாம். அதாவது ரெண்டு வேரியபிளை இடம் மாற்றுறது, இதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக இதுன்னு மாற்றுறதுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் 2 வேரியபிள்ஸ். அதை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோன்றது தான் இங்கே மேட்டர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்மக்கிட்ட 2 வேல்யூ இருக்கணும். ஸோ முதல்ல நான் 2 வேல்யூ எடுத்துக்கிறேன், ஏ பின்னு சொல்லிட்டு. நான் டைரெக்டாக வேல்யூவை நான் கொடுத்துடலாம், இல்லை நான் இன்புட் வாங்கலாம். ஓகேவா, இன்புட் வாங்குறேன் அப்படின்னா எப்படி ப்ரோக்ராம் எழுதணும்னா, முதல்ல நான் என்ன வேல்யூவில் வாங்க போகிறேன், இன்டீஜரில் வாங்க போகிறேன். ஓகேவா, 1 2 3ல. அதுக்கப்புறம் ஒரு பெராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்ன வாங்க போகிறேன், இன்புட் வாங்க போகிறேன். ஓகேவா, அடுத்து ஒரு பெராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்டர் வேல்யூ, என்ன வேல்யூவை நீ என்டர் பண்ண சொல்கிறீங்களோ கொடுக்கலாம். ஓகேவா, தென் க்ளோஸ் பெராந்தசிஸ் ரெண்டுக்குமே போட்டுறேன். அதே மாதிரி பியில் ஃபர்ஸ்ட் இன்டீஜர் எடுத்துக்கிறேன், இன்புட் வாங்குறேன், என்டர் பி வேல்யூ கொடுக்குறேன், வாங்கிட்டேன். ஓகேவா, இப்போ நான் டெம்பரரி வேல்யூன்னு ஒன்று வைப்பேன். அந்த டெம்பரரி வேல்யூ தான் நான் இங்கே சீனு கொடுத்துருக்கேன். சீனு சொல்லலாம், இல்லை டெம்ப்னு சொல்லலாம். டெம்பரரி வேல்யூக்கு அதாவது நான் டெம்பரரியாக எனக்கு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறேன். முதல்ல இருக்க ஏன்றதை நான் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து ஏக்கு என்ன ஈக்குவல் டு பண்ணுறேன் அப்படின்னா பீன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு நான் என்னென்னு பண்ணுவேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லி டெம்பரரி வேல்யூவை இப்போ பி ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், முதல்ல டெம்பரரியில் ஏ இருந்துச்சு, ஆனால் இப்போ டெம்பில் என்ன இருக்கும், பியோட வேல்யூ தான் இருக்கும். அப்போ ஏல என்ன இருக்கும், பி வேல்யூ இருக்கும். ஓகேவா, அப்போனா ஏ ஈக்குவல் டு பியாகவும் பி ஈக்குவல் டு ஏவாகவும் இருக்கும். இவ்வளவு தான் எனக்கு கான்செப்ட், அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ சி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி, இப்போ பி ஈக்குவல் டு சி ஆயிடுது. கடைசியாக பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன் ஏவையும் பியவும். ஓகேவா, அப்போது ஏல இருந்த வேல்யூ ஆன்சரில் எங்கே இருக்குன்னா பியில் இருக்கும், பியில் இருந்த வேல்யூ எங்கே இருக்கும் அப்படின்னா ஏல இருக்கும். இவ்வளோதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 2 வேரியபிள், ஸ்வாப்பிங் பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா, இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.